அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு வண்டர்ஃபுல் செஷன். எஸ், சூப்பராக இருக்க போகுது இன்றைக்கான செஷன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பயாலஜியில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஹியூமன் பிளட் பிளேட்லெட்ஸ் ரிலீஸ் டேஷ் விச் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். அதாவது ரத்தம் உறையுதில்லை, மனித ரத்த பிளேட்டுகள் ஆர் தட்டுக்கள்னு சொல்லலாம். இதில் டேஷ் புரோட்டீனை வெளியிடுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளட் கிளாட்டிங்கில் மொத்தம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 13 வகையான ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேவா? பட் 13மே நமக்கு தேவையில்லை. ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவ்வளோ டீப்பாக தேவையில்லை. அதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன் ஆர் அதை ஃபைப்ரின்னு கூட சொல்லுவாங்க, ஃபைப்ரினோஜன், த்ரோம்போபிளாஸ்டின். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் ஹியூமன் பிளேட்லெட்ஸ் ரிலீஸ் டேஷ் அப்படின்னு கேட்டால் ஹியூமன் பிளேட்லெட்ஸ் ரிலீஸ் ப்ரோத்ரோம்பின். ஓகேவா? ப்ரோத்ரோம்பின் தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினில் ஒரு மெட்டல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல்லாம் செக் பண்ணுவாங்க. இரும்பு சத்து கண்டிப்பாக. இந்த ஆன்சர் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவீங்க. நிக்கல்லாம் இருந்துச்சுன்னா பாய்சன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒயிட் பிளட் செல்ஸ் இன் த பிளட். டபிள்யூபிசி எப்பயுமே என்ன ஆகும், அது ஒரு ஃபைட்டர், லைக் அது நம்மளோட ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ டபிள்யூபிசி என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன், லைக் உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கூட டபிள்யூபிசி டெஸ்ட் போய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டபிள்யூபிசி கவுண்ட்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஃபைட் பண்ணுறதுக்கு உங்கள் அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த ஃபீவரை ஃபைட் பண்ணுறதுக்கு டபிள்யூபிசி அதிகமாகிட்டே போகும். நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட டபிள்யூபிசி கவுண்ட்ஸ் வந்து நார்மல் ஆகிடும். ஓகேவா? நார்மல் ஹியூமன் பீயிங் ப்ளீடிங் டைம் அண்ட் கிளாட்டிங் டைம் ஆர் டேஷ். சாதாரண மனித ரத்தப்போக்கு மற்றும் உறைதல் நேர முறையை என்ன அப்படின்னு சூப்பராக ஒரு விஷயம் கேட்டுருக்காங்க பாருங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ப்ளீடிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 to 7 minutes தான். அண்ட் கிளாட்டிங் டைம், உரையிற டைம் 3 to 10 minutes தான். ஓகேவா? எல்லாமே என்டிபிசியில் கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸுங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்ஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் பாடி மைட்டோகாண்ட்ரியா ஆர் நாட் ஃபவுண்ட். அதாவது எஸ்பெஷலி மெயினாக ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஓகேவா? சின்ஸ் அதில் நியூக்ளியஸ் கூட இருக்காது அப்படின்றதுனால மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆப்சென்ட். பட் டபிள்யூபிசியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி டபிள்யூபிசி பற்றியும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்குலேட்ஸ் இம்பியூர் பிளட். ஓகே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுவாங்க. நம்மளோட ஹார்ட் இருக்குது. ஓகேவா? ஹார்ட்டில் தான் மொத்த பம்பிங்கும் நடக்குது, பிளட் பம்பிங். அதில் தான் இம்பியூர் பிளட் உள்ளே போயிட்டு பியூர் பிளட் எல்லாமே வெளியே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டரிஸ் வெயின்ஸ் தான் மெயினான அந்த நர்வ்ஸு. இதில் ஆர்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளட்டை கேரி பண்ணும், ஃப்ரம் ஹார்ட் டு அதர் ஆர்கன்ஸ். பட் வெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர் பிளட்டை கேரி பண்ணும் ஃப்ரம் அதர் ஆர்கன்ஸ் டு ஹார்ட். ஓகேவா? இதில் பியூர் பிளட்டை ஆர்டரிஸ் கேரி பண்ணும், ஒரே ஒரு எக்ஸம்ஷனோட. இதில் பல்மனரி ஆர்டரின்னு ஒன்று இருக்குது. பல்மனரி ஆர்டரி மட்டும் இம்பியூர் பிளட்டை தான் கலெக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி பல்மனரி வெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். பல்மனரி வெயின் வந்து உங்களுக்கு பியூர் பிளட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஆர்டரிஸ் எல்லாமே பியூர் பிளட்டை மட்டும்தான் உங்களுக்கு கேரி பண்ணும். பட் பல்மனரி ஆர்டரி மட்டும் இம்பியூர் பிளட்டை சர்க்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தான் வெயின்ஸ் எல்லாமே இம்பியூர் பிளட்டை கேரி பண்ணணும். பட் பல்மனரி வெயின்ஸ் மட்டும் பியூர் பிளட்டை சர்க்குலேட் பண்ணணும். ஓகேவா? டு கொலஸ்ட்ரால். பின்வருவனவற்றுள் எது கொலஸ்ட்ரால் என்பதை குறிக்கவில்லை. ஓகே, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்தவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இது ரெண்டுமே முக்கியம். கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டில் இது ரெண்டுமே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல், ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹெச்டிஎல் தான் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனோட ஆக்சுவல் டெஃபினிஷன் இதுதான்.
எல்டிஎல் தான் உங்களுக்கு தேவைப்படாதது அண்ட் ஹெச்டிஎல் தான் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரீசஸ் ஃபேக்டரும் அப்படி தான். டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் சம்மந்தமே இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்பர் டி தான். Which of the following organs of human body has sinoatrial node அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்ட் தான். ஓகேவா, இதயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who invented A, B and O blood group? பிளட் குரூப்புக்கும் கார்ல் லாண்ட்ஸ்டீனர்ன்றவருக்கும் தான் பெரிய சம்மந்தம். இவர் தான் இன்வென்ட் பண்ணார். இன்வென்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸில் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓகேவா, how many liters of blood does an human adult have? 5 liters of blood. ஓகேவா, which of the following describes heart functioning more appropriately? பின்வருவனவற்றுள் எது இதய செயல்பாட்டை மிகவும் பொருத்தமான முறையில் விவரிக்கிறது அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோகார்டியோகிராம், which is known as ECG அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, what is the approximate value of pH of human blood அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.4. ஓகே, a person with AB blood group can receive blood from any group. ஓகேவா, ஏபியை வந்து என்ன சொல்லுவோம்னா யூனிவர்சல் பிளட் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஓ பார்த்தோம், என்ன பார்த்தோம், யூனிவர்சல் பிளட் டோனர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பிளட் ரிலேட்டடு. சாரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஷுட் பி த pH லிமிட் இன் பிளட் ஃபார் நார்மல் ஹெல்த் அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த 7க்கு கொஞ்சம் மேலே. ஓகேவா, pH வேல்யூ. த ஆர்டரிஸ் கேரி பிளட் ஆர் ஃபில்டு வித். ஓகே, நான் என்ன சொன்னேன், ஆர்டரிஸ் எல்லாமே வந்து பியூர் பிளட்டை வந்து கேரி பண்ணோம். ஆர்டரிஸ் வந்து பியூர் பிளட்டை கேரி பண்ணோம் அப்படின்னு. பியூர் பிளட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சின்ஸ் இது பியூர்ன்றதுனால it is filled with oxygen. ஓகே, அப்போ impure blood நம்ம deoxygenated அப்படின்னு சொல்லலாம். deoxygenatedனா impure blood. ஓகேவா, ஸோ இது என்ன veins? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the normal human heart beat on average is dash per minute. ஆக்சுவலி 60 to 100 இருக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 72 ரேஞ்சில் வந்து இருக்கும். ஓகேவா, பட் சராசரியாக 60 to 100 வந்து இருக்கலாம். ஓகே, பிளாஸ்மா a constituent of blood is a fluid தான். ஓகேவா, பிளாஸ்மா வந்து fluid. திரவம். which of the following option is not true about red blood cell? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே உண்மை. ஏன்னா ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மெயின் பிளட்டுனாலே டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ இது ஆன்சரே கிடையாது. ஷேப் கண்டிப்பாக சர்க்குலர் அண்ட் பை கான்கேவ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஹீமோக்ளோபின் மெயின் எப்படி அது இருக்கும்? ஸோ லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். பட் இவங்க வந்து வெறும் 5.7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which of the following veins collect blood from the anterior parts of the body? அதாவது சுப்பீரியர் வீனக்கவா தான் ஆன்சரு. 2 விஷயங்கள் இருக்கு, சுப்பீரியர் வீனக்கவா அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாமே ஆர்ட்டுனோட பார்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்பீரியர் வீனக்கவான்றது நம்மளோட ஆன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. ஆன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நான் சொல்லும்போது ஆன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லும்போது நம்மளோட அப்பர் பாடி நான் சொல்லும் போது அதில் நம்மளோட தலை, கழுத்து, கை, செஸ்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் பிளட் கலெக்ட் பண்ணும். ஓகேவா, இது சுப்பீரியர் வீனக்கவா. இன்ஃபீரியர் வீனக்கவான்றது போஸ்டீரியர் பார்ட்ஸ், அதாவது லோயர் பாடி பார்ட்ஸ் லைக் லெக்ஸ், அங்கேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணும். ஸோ சுப்பீரியர் வீனக்கவா தான் இங்கே உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which of the following cells present in human body does not have nucleus அப்படின்னு சொன்னால் நான் இப்போ தான் சொன்னேன். ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுவும் கிடையாது. நர்வ் செல்லையும் நியூக்ளியஸ் இருக்கும், இதுலேயும் நர்வ் ஃபைபர்ஸ்லையும் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ எரித்ரோசைட்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே,
வித் திஸ் இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி 1000 MCQs லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் லாஸ்ட்டில் என்விரான்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 1000 MCQs நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்மளோட சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். பட் இன் அடிஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னா இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் ஃபேமிலி, ஆக்சுவலி லைட் சாப்டர் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லைட் சாப்டரில் அது நின்றுருச்சு, நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டரான ஜாமெட்ரியும் நாளைக்கு மிஸ் ஆனால் நாளன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 to 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஜாமெட்ரி. ஏன்னா நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் பிபிடியில் உங்களுக்கு ஜாமெட்ரி ஃப்ரம் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு எடுக்கணும், ஓகேவா? நான் வெறும் ஆர்ஆர்பிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாருக்குமே ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கும் கொஸ்டின் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த மாதிரி டிசைன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து நிறையா டைம் ஆகும். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஸோ பிஃபோர் என்டிபிசி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லைட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அண்ட் ஜாமெட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே உள்ளது நம்ம பாட்டுக்கு போயிட்டு தான் இருப்போம். பட் பிஃபோர் என்டிபிசிக்கு முன்னாடி நான் இது முடிப்பேன் அப்படின்னு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிமைனிங் அரித்மெட்டிக் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வரும். அண்ட் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஜாமெட்ரி ட்ரிக்னோமெட்ரிலாம் இருக்குல்ல, இதிலலாம் கொஷின்ஸ் வந்து என்டிபிசியில் ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் 2016 அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு கொஷின் கூட வராத ஷிஃப்டெல்லாம் இருக்குது, ஓகேவா? அண்ட் வந்தாலும் 1 or 2 வந்திருக்கு, ஒரு கொஷின் கூட வராமல் இருக்குது. எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அரித்மெட்டிக்கு தவிர அட்வான்ஸில் அதிகமாக வெயிட்டேஜ் தரதுன்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வெயிட்டேஜ் தராங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஜாமெட்ரிக்கு அப்புறம் நம்ம மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா மென்சுரேஷன் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ தட் மென்சுரேஷன் கவர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு திங்கிங். ஸோ நம்ம ஃபேமிலி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஓகேவா? இதெல்லாம் தான் முக்கியமான அப்டேட். அதனால தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஏன்னா சில பேர் அதிகம் பேசுகிறதா நினைக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.